முதலமைச்சர் விஜயோடைய இந்த ஆட்சியை கலைக்க உதயநிதி ஸ்டாலின் போட்ட பக்காவான திட்டம். ஆனா திட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் இப்போ பயங்கரமா தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது போக முதலமைச்சர் விஜய் கிட்ட அவரு வசமாவும் சிக்கியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் திமுகவுல இப்போ எம்எல்ஏவா இருக்காரு. இருந்தாலும் இவரு இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில துணை முதலமைச்சரா இருந்தாரு. கண்டிப்பா இந்த முறையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்த இவங்க எல்லாருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரிய ஏமாற்றத்தை அளிச்சாங்க. இனி தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமா தமிழக வெற்றி கழகம் தான் இருக்க போகுது. எதற்காக அப்படின்னா தமிழக மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக. நீங்க பண்ண ஊழலால மக்கள் எல்லாரும் நொந்து போயிருக்காங்க. இனி மக்களுக்கு நாங்க தான் எல்லாமாவும் இருக்க போறோம். இனி தமிழ்நாட்டுல ஊழலே இருக்காது. ஊழல் பயப்படணும் அப்படின்னு புது புது சட்டங்களை இப்போ அரங்கேற்றிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனா இந்த ஊழலால இப்போ நிறைய திமுகவுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், ஏன் திமுகவுடைய பெரும் தலைகள் கூட இதுல அதிகமா சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க திமுகவினர். இதுல முக்காவாசி பணத்தை இவங்க எதற்காகவும் செலவு பண்ணாம எல்லாமே ஊழலா பதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை அமலாக்கத்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்காக இப்போ இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு, அவங்கள எப்படி கைது பண்ணலாம், அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு இப்போ சிறப்பு படையா இப்போ நிறைய அதிகாரிகள் அதற்கான தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட திமுகவினர் இப்போ அதிரடியா என்ன பண்ணிருக்காங்க. சோ விஜய் மேல மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ திமுக மேல அவங்களுக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா திமுக நிறைய ஊழல் பண்ணிருக்கு அப்படின்னு இப்போ தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டு இருக்கு. அதனால மக்கள் எல்லாரும் திமுக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமை அப்படியே போனா இனி திமுகவுக்கு தமிழகத்துல இடமே இருக்காது. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதற்காக இப்போ திமுக மேல இருக்கிற அந்த பழியை தூக்கி தமிழக வெற்றி கழகம் மேல போட்டாகணும். அதற்காக விஜய் மேல கெட்ட பெயரை உருவாக்கணும், களங்கத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் இந்த ஆட்சி மக்களுக்கு பிடிக்காம போகும் அப்படின்னு யோசிச்ச நம்ம திமுகவுடைய முக்கிய முன்னாள் துணை முதலமைச்சர், அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏவான உதயநிதி ஸ்டாலின், சோ தாவேக்காவுடைய சில முக்கியமான எம்எல்ஏக்களுக்கு நாமளே சில ஆள் செட் பண்ணி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துடலாம். லஞ்சம் கொடுத்து அவங்கள லஞ்சம் வாங்க வச்சிட்டோம் அப்படின்னா அதை நாம ஒரு பெரிய ஆதாரமா எடுத்து, சோ லஞ்சம் வாங்குவதே தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்கள் தான். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஊழலை பத்தி பேச முடியும்? சோ மக்களை இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு இந்த ஆட்சி மேல ஒரு கெட்ட பேர் உருவாக்கி இந்த ஆட்சியை கலக்க வச்சிடலாம் அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான பிளான் பண்ணியிருக்காரு. பிளான் பண்ணி தாவேக்காவுடைய முக்கிய அமைச்சர்களுக்கு இவரே ஆள் செட் பண்ணி லஞ்சமும் கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க எதிர்பார்த்தது அவங்க லஞ்சத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு. ஆனா திமுக மாதிரி கிடையாதுங்க தாவேக்கா. சோ தாவேக்கால தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுதான் கடைசி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுமே அதை ஒரு பெரிய கடவுள் வேத வாக்கு நம்புறாங்க. அப்படி இருக்கும் போது தலைவர் சொல்லிட்டாரு லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு. அப்போ எம்எல்ஏக்கு லஞ்சம் வாங்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. சோ லஞ்சம் கொடுக்க வந்த எல்லாத்தையும் அவங்க லஞ்சம் வாங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேச்சு சந்தேகம் ஏற்பட்டு உடனடியாக போலீஸை கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் பிடிச்சும் கொடுத்துருக்காங்க. அப்படி பிடிச்சு கொடுத்தும் போது அவங்கள அடிச்சு விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு இது எல்லாமே திட்டமிட்ட சதி. சோ உதயநிதி ஸ்டாலின் சொல்லிதான் நாங்க இதெல்லாம் வந்தோம் அப்படின்னு குற்றத்தை அவங்களே ஒத்துருந்திருக்காங்க. சோ உதயநிதி ஸ்டாலின் எப்படியாவது விஜய் மேல களங்கத்தை ஏற்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அது கடைசியில கெட்ட பேரா அவருக்கே முடிஞ்சிருக்கு. சோ இப்ப பண்றது எந்த அளவுக்கு கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்க? இப்படி வேணும்னு விஜய்க்கு கெட்ட பேராகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்களை கைது செய்து சிறையில் அடைக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.